வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சென்னை மாநகராட்சியில் வேலைவாய்ப்பு மொத்தம் 306 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது சென்னையில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அவைலபிளா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இந்த ஒரு வேலைவாய்ப்பு 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே இந்த ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட், எப்படி விண்ணப்பிக்கணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான். யார் யார் விண்ணப்பிக்கலாம்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட்டு தான். எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேலரி டீட்டெயிலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுருக்கோம். நம்ம டீம் அப்பில் இன்னும் கம்யூனிட்டி டேப் இன்னும் இது பண்ணல. அதாவது அதை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கீழே தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி கீழே இயங்கக்கூடிய மருத்துவமனைகள் காலியாக உள்ளன. ஏராளமான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வர தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மாநகராட்சி கீழே நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நிறைய பேர் விண்ணப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, அந்த ஒரு வேலை வாய்ப்புக்குமே எல்லாருமே விண்ணப்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டியில் அமைந்துள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையங்கள் மற்றும் மாநகராட்சி உட்பட்ட சுகாதார நிலையங்களில் காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருப்பதால் உடனடியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநகராட்சி கீழே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லேயும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சிலையும் சரி ஆட்கள் வேண்டும். தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, பிஇ எது முடிச்சிருந்தாலும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். ஓகே, இதெல்லாம் நம்ம ஓகே. இது எப்படி விண்ணப்பிக்கிறது? இது ரிலேட்டடான ஒரு A4 சீட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. இதை எங்கெங்கே போய் வாங்கணும்? நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லுவேன், பொறுமையாக கேளுங்க. ஓகேங்களா? எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக புரியாமல் போகலாம். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஒன்றா அப்படின்னா இல்லை, வேறு கொடுப்பாங்க. ஏன் வேறு வருது அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா சின்ன மாற்றங்கள் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதை தயார் பண்ணி தான் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. இது எங்கே வாங்கணும் அப்படின்னா, கிராமப்புறங்களில் பார்த்திங்களா வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வாங்க முடியும். அங்கேயா அப்படின்னா இல்லை,
அங்கே வந்து தனியாக அந்த துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் இந்த ஃபார்ம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் வாங்கி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன கவர் ஸ்டாம்ப்பு ஒட்டணும், என்ன கவர் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு எத்தனை ஃபோட்டோ ஒட்டணும், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், என்ன போஸ்ட் கவர் வாங்கணும், எங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே தருவாங்க, எல்லாமே இன்னும் கேள்விகள் இருக்குது. அது ரிலேட்டடாக நான் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த இதில் வந்து நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்களும் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பார்த்து நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு உடனடியே சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு. இப்பணிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவிலியர் பதவிக்கு வந்து 50 வயது வரை விண்ணப்பிக்கலாம். அதே நிர்வாக உதவியாளர் பதவிகளுக்கு 45 வயது வரை இருக்க வேண்டும். அதாவது 45 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிறாங்க. அது செவிலியர் வேலைவாய்ப்பு அப்படின்னா 50 வயசு இருக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து முன் அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அது படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏஜ் 35 சம்திங் 40 வந்துடும். நெக்ஸ்ட் அந்தான 10 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ்னு இருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க கேட்குறது ஒரு 50 வயசு இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிறது. அதுக்கு தான். ஓகேங்களா? இதர பதவிகளுக்கு வயது வரம்பு அறிவிப்பில் இப்படம் பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. செவிலியர் பதவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நர்சிங் டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும். DGNM அல்லது நர்சிங் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாடு அல்லது இந்திய நர்சிங் கவுன்சிலிங் பதவிக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். அதாவது நீங்கள் வந்து நர்சிங்க்கு நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு இது இருக்க மாட்டேங்குது. அதில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. நாங்கள் பதிவு பண்ணாமல் நிறைய பேர் இருக்கோமே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பதிவு பண்ணலை அப்படின்னாலுமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு தேவை அந்த சர்டிஃபிகேட். பதிவு பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும். அதனால தான் பதிவு பண்ண முடியும். இல்லை பதிவு பண்ணலை அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்திருக்கும். அதனால் எல்லாம் பதிவு பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுமாரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து முதுகலை பட்டம் சமூக சேவகர் பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டப்படிப்பு அல்லது மனநல சமுதாயத்தில் முதுகலை முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளவியல் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கு வந்து முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தடுப்பூசி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிர் சங்குலி அப்படின்னு சொல்லிட்டு பதவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த மருந்துகள்லாம் குளிர் வைப்பாங்கள்ல, அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு மாரி ஆட்டங்குது. மூத்த சிகிச்சை மேலாளர்கள் பதவிகளுக்கு சுகாதார ஆய்வாளர் சான்றிதழ் பட்டப்படிப்பு. நிர்வாக உதவியாளர் பதவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்க வேண்டும். மேலும் 1 வருடம் அனுபவம் தேவை. நிர்வாக உதவியாளர் அதாவது MS ஆஃபீஸில் இந்த டைப்பிங் பண்ணுறது, ஃபோட்டோ வச்சு டைப்பிங் பண்ணுவாங்க, ஃபோட்டோ வச்சு வீடியோ பண்ணுவாங்க. மினிமம் அந்த டைப் ரைட்டிங் இருக்கும். அதேமாரி இந்த MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து இந்த பில் போடுறது இதுமாரி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா விதமாக இருக்குது. இதிலையே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணால் நிறைய விதமான மாடிஃபிகேஷன் இருக்குது. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A4 சீட் போஸ்ட் கவரில் ஃப்ரண்ட் டு அட்ரஸ் தெளிவாக போட்டுக்கணும். 27 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டிருக்கணும். இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்விச் சான்றிதழ், 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ 2, உங்களுடைய சிக்னேச்சரு, அப்ளிகேஷன் ஃபார்மு, A4 சீட் போஸ்ட் கவரு, ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரீமார்க்கிங் இருக்கக்கூடாது. இது அப்ளிகேஷன் ஃபார்மு உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளருக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருக்கும், அங்கே கொடுப்பாங்க. இதை கேட்டு வாங்கிக்குவாங்க, ஓகேங்களா. ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.